ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பீர்க்கங்காய் கூட்டு பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஒரு 100 கிராம் பைத்தம்பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு வேக வச்சுப்போம். இது நல்லா பாதி வெந்த பிறகு இதில் வந்து ஒரு வெங்காயம், அதாவது பெரிய வெங்காயமாக 1 போட்டுங்க. நான் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஒரு 10 அல்லது 15 சின்ன வெங்காயம் நல்லா நைஸாக அரிஞ்சு சேர்த்துப்போம். பச்சை மிளகா வேணாலும் அதில் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது வந்து பருப்பு நல்லா வெந்த பிறகு இதில் வந்து பீர்க்கங்காயை வந்து அதோடு சேர்த்துப்போம். பீர்க்கங்காய் தோலை நல்லா சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுங்க. கட் பண்ணி இந்த பைத்தம்பருப்பு வேகுதில் அதோட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பைத்தம்பருப்பில் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இதோட வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துப்போம். அதாவது குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துங்க. பருப்பு வந்து இந்த அளவுக்கு வெந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் வேகட்டும். இதில் வந்து குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கொதி வந்த பிறகு இதோட வந்து பீர்க்கங்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துப்போம். இப்போ இது நல்லா வெந்த பிறகு இதில் வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டு தாளிச்சுக்கலாம். கருவடம் போட்டு தாளிச்சுக்கிறேன், குழம்பு வடவும். இது இல்லாதவங்க கடுகு, மிளகாய், கடுகு, அதோட கொஞ்சம் ஜீரகம் இதை போட்டு நீங்கள் தாளித்து கொட்டிக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கிறப்ப சேர்த்துட்டு இப்போ வந்து குழம்பு கொதிச்சிக்கிட்டு இருக்குது. அதாவது கூட்டு, அதில் வந்து நீங்கள் கூட்டு மாதிரி வச்சுக்கலாம், பொரிச்ச குழம்பு மாதிரி வச்சுக்கலாம். இப்போ அதோட சேர்த்துரும். இப்போ வந்து தேங்காய் இருந்ததுன்னா நீங்கள் தேங்காய் திருவி போட்டுங்க, அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சாதத்துலேயும் சாப்பிட்லாம், போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். அதோட வந்து நீங்கள் வந்து தொட்டுக்கிட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்தாலும் கூட்டு மாதிரியும் வச்சு சாப்பிட்லாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானது. அது நீர் சத்துள்ள காய். இதுமாரி நீர் சத்துள்ள காய் சாப்பிட்டுட்டு வரும்போது உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ உடம்பு வந்து எடை வந்து குறையும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.